நோன்பு, ஜகாத், ஹஜ் போன்ற கடமைகள் கடமையாக்கப்படுவதற்கு முன்னர் வஹீயின் முதலாவது வசனத்திலே அல்லாஹ் தஆலா அறிவை பற்றி, ஓதுவதை பற்றி, வாசிப்பதை பற்றி அல்லாஹ் தஆலா எங்களுக்கு உணர்த்தி வழிகாட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை ஃபர்ல் என்றுதான் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார். அந்த வகையில் அப்படியான ஒரு ஃபர்லை பற்றி சிந்திப்பதற்கும் அதனை எங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவதற்குமான ஒரு முக்கியமான இஜ்திமாவாக இந்த இஜ்திமா அமையவிருக்கின்றது. மறுபுறம் இந்த சமூகத்தின், இன்றைய உலகின் ஒரு அடிப்படையான தேவையை சொல்லிக் கொடுப்பதற்கும் உரிய ஒரு இடமாக இருக்கின்றது. இன்றைய உலகம் விஞ்ஞானத்திலும் தொழில்நுட்பத்திலும் ஆய்விலும் ஆராய்ச்சியிலும் என்றாலும் அங்கு பல்வேறு வகையான முன்னேற்றங்களை காண்கின்ற அதே சந்தர்ப்பத்திலே ஊழல், குற்றச்சாட்டுகள், அநாகரிகங்கள் என்று தீமைகள் ஆட்சி செய்கின்ற, ஆக்கிரமித்திருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு புறம் விஞ்ஞானத்தின் சிகரம், மறுபுறம் ஒரு படுபாதாளத்தை நோக்கி உலகம் போய்க் கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். இந்த நிலையை பார்த்து அறியாமை என்று சொல்லாமல் வேறு என்ன என்று சொல்வது? ஒரு புறம் உலகம் ஒரு படுபாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற அதே நிலையில் இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய விடிவை, வெளிச்சத்தை கொடுக்க வந்திருக்கின்ற எங்க அந்த அல் குர்ஆன், அதனுடைய செய்திகளை நாங்கள் மூடி மறைத்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதன் மூலம் எங்களது வாழ்க்கையை, எங்களது குடும்பத்தை, எங்களது சூழலை பிரகாசமடைய செய்யாத அதே நேரம் அதனை நாங்கள் அடுத்த மனிதர்களுக்கும் கொடுக்காத ஒரு துர்ப்பாக்கிய நிலையில இருக்கின்றோம். இதுவும் மிகப்பெரிய ஒரு அறியாமையின் அடையாளமாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த இஜ்திமா மிக முக்கியமான ஒரு காலத்திலே, மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்திலே மிகவும் அடிப்படையாக அழுத்தி சொல்லப்பட வேண்டிய ஒரு கருத்தை இந்த இஜ்திமா தாங்கி நிற்கின்றது. உண்மையில் இந்த இஜ்திமாவில் நீங்கள் அனைவரும் மிக உற்சாகத்தோடு உங்களது கவனத்தையும் சிந்தனையும் முழுக்க இங்கு நடத்தப்படுகின்ற நிகழ்ச்சியில செலுத்தி இந்த நிகழ்ச்சியில் முழுமையான பிரயோசனத்தை பெற்றுக் கொள்ளுமாறு வேண்டி எனது இந்த தலைமுறையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தலைமையுரையை நிகழ்த்தி சென்ற இலங்கை ஜமாத் இஸ்லாமி மத்திய பிராந்திய நாசின் சட்டத்தனி எம்ஜிஎம் அஷ்ரப் நலிமி அவர்களுக்கு எனது நன்றிகள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். நிகழ்ச்சி ஆரம்பமாகி இன்னும் ஆண்களும் பெண்களும் வந்து கொண்டிருக்கும் இவ்வேளையில் நிகழ்ச்சியின் முதலாவது மைல் கற்கள், அதாவது முதலாவது தலைப்புக்குள் நாங்கள் நுழைய இருக்கின்றோம். பிரதான தலைப்புகளை கொண்டு அமைய இருக்கின்றது. அதன் முதலாவது தலைப்பு அறியாமை ஒரு வழிகேடு. இரண்டாவது அறியாமையின் பிரதிபலிப்புகள் இன்றைய சமூகத்தில். மூன்றாவது வஹீயின் ஒளியில் அறிவியல் என்பதாகும். அந்த அடிப்படையில் அறியாமை ஒரு வழிகேடு, அறியாமை என்பது பாவத்துக்கு இட்டுச் செல்லக்கூடிய ஒரு வழிகேடு என்ற தலைப்பில் உங்கள் முன் உரையாற்ற இலங்கை ஜமாத் இஸ்லாமியின் வடமேற்கு பிராந்திய நாசிம் அஷேக் ஃபஸ்லுல் ஃபாரிஸ் நலிமி அவர்களை அன்புடன் இவ்விடத்துக்கு அழைக்கின்றேன். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وأصحابه بإحسان إلى يوم الدين. பெருமதிப்பிற்குரிய அன்பின்
இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலங்கை ஜமாஅத் இஸ்லாமி அறிவியல் உலகை மூடியிருக்கும் அறியாமை இருள் என்ற தொழிற்பொருளிலே நாடளாவிய ரீதியில் இஜ்திமாக்களை, இது தொடர்பான விழிப்புணர்வை முஸ்லிம் சமூகத்தின் மத்தியில் ஏற்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. பல இஜ்திமாக்கள் நடந்து முடிந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் பல இஜ்திமாக்கள் இன்ஷா அல்லாஹ் நடைபெற இருக்கின்றன. அக்குருணையில் இடம்பெறுகின்ற இந்த இஜ்திமாவிலே அறியாமை ஒரு வழிகேடு என்ற தலைப்பில் உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இன்ஷா அல்லாஹ். இன்றைய அறிவியல் உலகத்தை பார்க்கின்ற எவரும் வியக்காமல், ஆச்சரியப்படாமல் இருக்க முடியாது. அந்த அளவு தூரம் இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள், தகவல் தொழில்நுட்ப துறை என்பன வளர்ச்சி கொண்டிருக்கின்ற ஒரு காலப்பகுதியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனிதன் விண்ணையும் விண்ணில் உள்ளவைகளையும் மண்ணையும் மண்ணில் உள்ளவைகளையும் கண்டுபிடித்து தான் எட்ட வேண்டிய சிகரத்தை அடைந்துவிட்டேன் என்ற பெருமையோடு மகிழ்ச்சி ஆரவாரத்தோடு வாழுகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் மனிதன் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டான். ஆனால் அவனை பற்றி அவன் அறியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு துரஷ்ட நிலையை இந்த உலகத்தில், இந்த அறிவியல் உலகத்தில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மேற்கத்திய உலகம் உருவாக்கி இருக்கின்ற அறிவியலுக்கு நாங்கள் தஜ்ஜாலிய அறிவியல் என்று பெயர் சூட்டுகின்றோம். அந்த அறிவியலுக்கு ஒரு கண் தான் இருக்கிறது. ஆனால் மறுகண் குருடாக இருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் இந்த உலகத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையிலிருந்து, தஜ்ஜாலிய அறிவியலிலிருந்து இஸ்லாமிய அறிவியலை நோக்கி, இஸ்லாத்தின் வஹீயின் மொழியில் நிர்மாணிக்கப்படுகின்ற இந்த அறிவியலை நோக்கி இந்த மனித சமூகத்தை அணிதிரட்டுகின்ற, கொண்டு வந்து சேர்க்கின்ற இந்த உலகத்தில் எல்லா நன்மைகளோடும் முழு மனித சமூகம் வாழ்வதற்கான வாழ்வியல் ஒழுங்குகளை முன்வைப்பதற்கான அத்தனை வழிகாட்டல்களையும் அல்லாஹு தஆலாவின் தீன் எங்களுக்கு தந்திருக்கிறது. எனவேதான் கண்மூடித்தனமான மௌட்டீக அறியாமை நிலையிலிருந்து இந்த மனித சமூகத்தை வஹீயின் ஒளியில் நிர்மாணிக்கப்படுகின்ற அறிவியலை நோக்கி கொண்டு போய் சேர்க்கின்ற பொறுப்பும் கடமையும் உம்மத்து தாவா அழைப்பின் சமூகம் என்ற வகையில் எங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த மார்க்கம் அறிவை மிகப்பெரிய செல்வமாக பார்க்கிறது, மிகப்பெரிய பாக்கியமாக அருளாக பார்க்கிறது. நாங்கள் ஏற்று நம்பி இருக்கின்ற அகீதா, நம்பிக்கை கோட்பாடு அறிவின் அடியாக, அறிவின் அத்திவாரத்தில் அது தெளிவுபடுத்தப்பட்டு கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. நாங்கள் நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்றுகின்ற ஷரியத் கோட்பாடுகள், சிந்தனைகள் எல்லாம் அறிவின் வெளிச்சத்தில் எங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டு அது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது, கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. ஒரு தனிமனித சமூக பண்பாடுகள் நிறைந்த தனிமனிதர்களையும் சமூகத்தையும், ஒழுக்கம் விழுமியங்கள் நிறைந்த தனிமனிதனையும் சமூகத்தையும் கட்டியெழுப்புவதாக இருந்தால்
அதற்கு அவன் ஒரு முஸ்லிம் பயன்படுத்துகின்ற ஒரு பெரிய ஆயுதம், ஒரு பெரிய சாதனம் அறிவு என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. அந்த அறிவுக்கூடாகத்தான் சகல பண்பாடுகளையும் ஒழுக்கங்களையும் இந்த சமூகத்தில் நாங்கள் நிர்மாணிக்க முடியும், கட்டியெழுப்ப முடியும் என்பதை விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த மார்க்கம் அறிவை இபாதத்தாக பார்க்கிறது, அதனை ஃபர்தாக பார்க்கிறது, வணக்கமாக பார்க்கிறது, அதனை ஒரு கட்டாய கடமையாக பார்க்கிறது. தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். அறிவை தேடுவது ஒரு முஸ்லிமின் மீது அடிப்படையான கடமை என்று அல்லாஹு தஆலாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். கலிமா, தொழுகை, ஜகாத், நோன்பு, ஹஜ் இவைகள் எப்படி இந்த மார்க்கத்தின் அடிப்படையான கடமைகளோ, இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக அவைகளை இந்த மார்க்கம் எப்படி வலியுறுத்தி இருக்கிறதோ, அதுபோல ஒரு ஆறாவது கடமையை போல இந்த அறிவு தேடுவதை, அறிவு தேடுகின்ற பாதையில் பயணிப்பதை இந்த மார்க்கம் வலியுறுத்தி இருக்கிறது, கட்டாயப்படுத்தி இருக்கிறது. தொழுகை ஏனைய இதர அந்த கடமைகளுக்கெல்லாம் காலம், நேர வரையறைகள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அறிவு என்ற இந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு, அறிவு தேடுதல் பெறுதல் என்ற இந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு கால வரையறைகள், நேர வரையறைகள் என்பதே கிடையாது. உத்லுபுல் இல்ம மினல் மஹ்தி இலல் லஹத். அறிவை, இந்த பொக்கிஷத்தை, இந்த பாக்கியதையை உங்களது தொட்டில் முதல் மன்னரை வரை தேடுங்கள் என்றுதான் இந்த மார்க்கம் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறது, வழிகாட்டி இருக்கிறது, போதித்திருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஃபர்த் தொடர்பிலே, இந்த வணக்கம் தொடர்பிலே எத்தகைய நிலைப்பாட்டை இந்த முஸ்லிம் சமூகம் கொண்டிருக்கிறது என்பதை ஒரு முறை சிந்தனை செய்து பாருங்கள். தொழுகையை, நோன்பை, ஜகாத்தை, ஹஜ்ஜை, இந்த கடமைகளை எல்லாம் எப்படி ஒரு முஸ்லிம் புறக்கணிக்கவும் மறுக்கவும் முடியாதோ, அப்படி அவன் மறுத்தால் யாராக இந்த மார்க்கம் பார்க்குமோ அதுபோலத்தான் இந்த அறிவை புறக்கணிக்கின்ற மனிதனையும் இந்த மார்க்கம் பார்க்கிறது. எனவேதான் அறியாமல் இருப்பது, அறிவீனத்தோடு வாழ்வது, மௌட்டீகத்தோடு வாழ்வது வழிகேடு என்று நாங்கள் சொல்லுகின்றோம். இந்த நிகழ்வின் தலைமையுரையை நிகழ்த்திய சகோதரர் அவர்கள் குறிப்பிட்டது போல, இந்த வஹீயின் முதலாவது செய்தி, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதீ அல்லம பில் கலம். உமது படைத்த இரட்சகனின் பெயரால் ஓதுவீராக, வாசிப்பீராக, தேடுவீராக, ஆய்வு ஆராய்ச்சியில் ஈடுபடுவீராக என்ற வசனம்தான் இந்த வஹீயின் முதல் வசனமாக, நுபுவத்தின் முதல் செய்தியாக அமைந்ததை நாங்கள் பார்க்கிறோம். மிலேச்சத்தனம், கொடுமை, கொடூரம், அநியாயம், அக்கிரமம், குரூரம், பெண்களுக்கான எந்த உரிமைகளும் வழங்கப்படாத, பெண் சமூகத்தையே மனிதனாக பார்க்காத ஒரு சமூகத்திற்கு வந்த முதலாவது செய்தி, ஓதுவீராக, வாசிப்பீராக, தேடுவீராக, அறிவு பெறும் முயற்சியில் ஈடுபடுவீராக என்ற வசனம் தான் முதல் செய்தியாக அந்த சமூகத்திற்கு வந்தது. நஹ்னு உம்மத்துன் உம்மியா லா நக்துபு வலா நஹ்சிபு. நாங்கள் எழுத வாசிக்க தெரியாத சமூகம் என்று தங்களையே அடையாளப்படுத்திக் கொண்ட அந்த சமூகத்திற்கு வந்த முதலாவது செய்தி, வாசிப்பீராக, அறிவை தேடுவீராக என்பதுதான் அந்த சமூகத்திற்கு வந்த முதலாவது செய்தியாக பார்க்கிறோம். இந்த மார்க்கம் இந்த அறிவை ஒரு பெரிய பாக்கியமாக, ஹைரன் கசீராவாக பார்ப்பதை நாங்கள் பார்க்கிறோம். யூத்தில் ஹிக்மத மையஷா வமன் யூத்தல் ஹிக்மத ஃபகத் ஊத்திய ஹைரன் கசீரா. அல்லாஹ்
தான் நாடியவர்களுக்கு அறிவு ஞானத்தை கொடுக்கின்றார்.